வேலூர் மாவட்டத்தில் அப்புறம் பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள்ல எல்லாம் இயற்கை விவசாயிகளை சந்தித்து ம். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை கரெக்டாக செய்கிறவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட இருந்து தரமான பொருட்களை வாங்கி ம். நான் வேலூரில் உள்ள மக்களுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படிங்களா? அந்த வகையில் இங்கே இந்த அண்ணனை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சந்தித்தேன். அப்போ வந்து பார்த்து அவங்களுடைய தோட்டத்தை பார்த்து அவங்கள்ட்ட வாங்கலான்ட்டு இருக்கேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். ரைட், ரைட். நீங்க வாங்கிட்டு போயிட்டு மத்தவங்களுக்கு குடுக்குறீங்க. ஆமாம், ஆமாம். நானும் ம். விவசாயம் பண்ணுறேன். நானும் விவசாயி தான். ம். ஆனால் என்கிட்ட நிறைய பேர் காய்கறிகள்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன். எவ்வளோ பேருக்கு குடுக்குறீங்க அந்த மாரி? எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க? ஒரு 100, 150 பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓ! அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா கான்டாக்ட் இருக்குமே இல்லை, உங்களுக்கு? இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை. நான் அதிகமாக வந்து சிஎம்சியில் இருக்கக்கூடிய டாக்டருங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். ம். சிஎம்சியில் இருக்கக்கூடிய 2, 3 கேம்பஸ். பாகாயத்தில் ஒரு கேம்பஸ் இருக்குது. அப்புறம் காகிதப்பட்டியில் ஒரு கேம்பஸ் இருக்குது. ம். அப்புறம் ராணிப்பேட்டில் ஒரு கேம்பஸ் இருக்குது. அந்த 3 கேம்பஸில் இருக்கக்கூடிய டாக்டருங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். துளசி சார எப்படி கண்டுபிடிச்சீங்க இங்க? துளசி சாரை ஒரு விதை திருவிழா ஒரு 2, 3 மாதத்துக்கு